அச்சிரப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடம், அந்த மலை ஜபமாக உருவாக, ஜபமலையாக உருவாக காரணம் அருட்தந்தை அவர்கள் தான். வெறும் மலையாக இருந்தது, அது இறைவனுடைய மலையாக மாற அதற்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது ஃபாதர் தான். அந்த மலையை இவ்வளோ பேர் ஜபத்திற்காக பயன்படுத்த, இறைவனுடைய பிரசன்னுடைய ஒரு ஆலயமாக பயன்படுத்தியது அருட்தந்தை தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அன்னை மரியாவை பற்றி முதல் சனிக்கிழமை, வருடத்தின் முதல் சனிக்கிழமை, இது போன்ற முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் அச்சிரப்பாக்கம் மலைமலை மாதா திருத்தலம். முதல் சனிக்கிழமை 1998 நான் முதல் முறையாக ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்த பொழுது என்னோடு சேர்ந்து ஒரு 11 பேர் தான். அவ்வளோதான் அந்த ஊரில் மக்களே, 22 கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் 1 லட்சத்திற்கு மேலாக அங்கே ஒன்று கூடி வருகிறார்கள். அன்னை மரியாவுக்கு ஒரு சில இடங்கள் நேர்ந்தளிக்கப்பட்டு விட்டால், மக்கள் நேர்ந்தளிக்கப்பட்டு விட்டால், அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் நாம் கண்டுகளிப்போம் என்பதற்கு பல சாட்சியங்கள் உண்டு. அதிலே கண்கூடாக பார்த்த சாட்சியம். நான் இன்னைக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வரல. நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய சொற்பொழிவுகள், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு 55 வயது, ஏறக்குறைய 28 வருட குரு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிறுவ முதல் எப்படி அன்னை மரியா பக்தியில் நான் வளர்ந்தேன், வளர்த்தெடுக்கப்பட்டேன், அது எப்படி என்னை குருத்துவ வாழ்க்கையை கொண்டாட வைக்கிறது, எப்படி எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த குருத்துவ வாழ்க்கையை கொண்டாட முடிகிறது என்கின்ற அந்த என்னுடைய அனுபவத்தை மட்டுமே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஒருவேளை எல்லோருக்கும் என்னை போல இந்த மேடை வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் அனுபவங்கள் எனக்கு மட்டும்தானா? அவங்க எல்லாருக்கும் உண்டு, வெவ்வேறு விதமான அனுபவங்கள். நான் ஒரு சில அனுபவங்களை, என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக பலருக்கு இது போன்ற அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கும். இதை நினைத்து பார்த்து கொண்டாடுவது நமக்கு இன்னும் அதிகமான சக்தி சேர்க்கும். நான் ஒரு சில அனுபவங்கள் வார வாரம் வேற இல்லை. நான் சிறுவயது முதல் அனுபவித்த அனுபவங்கள் பல மேடைகளிலே, பல ஆலயங்களிலே நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் அதை பலமுறை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுதும் பலருடைய எழுச்சிக்கும், பலருடைய நம்பிக்கையினுடைய ஆழத்திற்கும், பலருடைய விசுவாச எழுச்சிக்கும் அது காரணமாக அமைகிறது என்பதால் அதை நான் மறுபடியும் மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, முதல்ல என்னுடைய சிறுவத்திலிருந்து வழக்கமாக நம்ம எல்லாருக்கும் மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜெபம் ரொம்ப பிடிக்கும். அதை எல்லோரும் உணர்ந்து சொல்வோம். பழைய மொழிபெயர்ப்பு, புதிய மொழிபெயர்ப்பு, அந்த புனித பெர்னார்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், அவருடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடுகிற ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைந்தருளும் என்று ஜெபிக்கிறோமே, அதில் அர்த்தம் இருக்கா? வெறும் வார்த்தைகள் தானா அது? அந்த வார்த்தைகள் உள்ளே வல்லமை இருக்கிறதா, வலிமை இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா? இது ஏதோ ஜெபிப்பதற்காக கோர்க்கப்பட்ட சில வார்த்தைகளா, அல்லது அதிலே உண்மையிலேயே வல்லமை இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்ப்பதற்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள். நான் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தந்தை தலைமை ஆசிரியர் தான். ஆனால் நான் 2 வயதில் இருக்கும் பொழுதே மரித்து விட்டார். 9 பிள்ளைகள் நாங்கள், நான் 9வது. நினைத்து பாருங்கள், என்னுடைய 2 வயதிலே தந்தை இறந்து விட்டார், 9 பிள்ளைகள். என்னுடைய தாய் மிக எளிய தாய், மரியாயின் சேனையினுடைய உறுப்பினர்.
ஆழமான இறை பக்தி, மரியன்னை பக்தி, திருப்பலி பக்தி, இதுதான் குடும்பத்தினுடைய ஒரே சொத்து. தந்தையினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து அவர் மரித்ததால் சொற்ப பென்ஷன். எனக்கு நினைவு இருக்கிறது, அவர் இறந்த பிறகு என்னுடைய தாயார் வாங்கிய முதல் பென்ஷன் 95 ரூபாய். அந்த 95 ரூபாயை வைத்து 9 பிள்ளைகள் கரை சேர வேண்டும். எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நடந்த சம்பவம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பசுமையான நினைவு அது. எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளுமே இரவு முழு ஜபமாலையும் முழந்தாள் படியிட்டு ஒவ்வொரு 10ற்கு பிறகும் ஒரு பாடல், எல்லா ஜபங்களையும் சொல்லி மாதாவினுடைய பிரார்த்தனையோடு முடிந்துதான் இரவு உணவு. அது கட்டாயம். எளிய குடும்பம். ஆனாலும் அன்னை, என்னுடைய தாய், மிக கண்டிப்பானவள். ஒருவேளை பக்திமிகு ராட்சசி என்று கூட சொல்லலாம். எந்த விதத்திலும் ஜபத்திற்கு அவள் எந்த காம்ப்ரமைஸும், சமரசமே கிடையாது. இன்னைக்கு அப்படி வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இங்கே போனோம் அங்கே போனோம், எந்த சமரசத்திற்கு இடம் கொடாத ஒரு அராஜகத்தாய் ஆன்மீகம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் சலுகை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே மதியம், இரவு அல்ல, மதிய உணவிற்கு முன்னதாக இந்த ஜபமாலை. காரணம் என்ன? எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு திரையரங்கு உண்டு. அம்பாள் டாக்கீஸ் என்று ஒன்று உண்டு. எனக்கு 6 அக்காமார்கள், 6 பெண்கள். தந்தை இல்லை, வெளியிலே அனுப்ப முடியாது. தாய் கடுமையானவள். மற்ற வீட்டு பிள்ளைகளைப் போல திரைப்படத்திற்கெல்லாம் அனுப்ப முடியாது. ஆனால் அந்த டாக்கீஸில், அந்த தியேட்டரில் படம் ஓடுனா வீட்டில் பின்னாடி கிச்சனில் இருந்து கேட்கலாம், ஒளிச்சித்திர மாதிரி. படம் பார்க்க முடியாது, ஆனால் முழுமையாக கேட்க முடியும். அந்த பழைய டூரிங் டாக்கீஸ். அதனால் ஒரே சலுகை அக்காமார்களுக்கு என்னவென்றால், நீ தியேட்டருக்கு போக முடியாது, கிச்சனில் உட்காந்து கேட்டுக்கோ. அந்த கேட்பதற்கான சலுகை தான் மதிய ஜபமாலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தினுடைய கடைசி, எங்களுடைய வீட்டிலே உணவு இல்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு. காலை அம்மா ஏதோ உப்புமா கிளறி கொடுத்து விட்டார். பென்ஷன் வந்த பிறகுதான் மறுபடியும் எல்லாம் கிடைக்கும். கடுமையான சூழ்நிலையிலே மதிய உணவு இல்லை. அம்மா காலையிலேயே சொல்லிவிட்டாள், மதியம் உணவு இல்லை, கொஞ்சம் சமாளித்து கொள்ளுங்கள், மாலை நம்முடைய மாமா வருவார், அவர் ஏதாவது கொண்டு வருவார், இரவு உணவு உங்களுக்கு தயார் செய்து விடுகிறேன். இதையெல்லாம் கேட்டோம். குடும்ப வறுமை எல்லோரும் புரிந்து கொண்டோம். அவரவர்கள் வேலைகளை செய்தோம். அம்மா 12 மணிக்கு அழைக்கிறாள். வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஜபமாலை. எல்லாரும் ஜபமாலைக்கு வாங்கன்னு அம்மா கூப்பிடுறாங்க. நானும் என்னுடைய இன்னொரு அக்காவும் முரண்டு பிடிக்கிறோம். என்ன முரண்டு பிடிக்கிறோம்? ஜபமாலை முடிஞ்சால் சாப்பாடு இருக்கணுமே, நீ தான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்னத்துக்கு ஜபமாலை? சாப்பாடு இல்லையே. ஏன்னா அந்த சிறு வயதில் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். இது முடிஞ்சோன்னா இது. அப்போ உணவு இல்லை என்பதால் ஜெபமாலை எதற்கு என்று முரண்டு பிடிக்கிறோம். என்னுடைய அம்மா கொடுமைக்காரி, ஓங்கி தலையிலே போட்டு கொட்டு. அவள் முழந்தாள் படியிட சொல்லுகிறாள். முரண்டு பிடிக்கிறோம். சின்ன வயது, உணவும் இல்லை என்று சொல்லுகிறாய், ஆனால் அதே முழந்தாள் படியிட்டு எல்லா முழு ஜபமாலையுமா? எல்லாரும் அங்கங்கே முனகிறோம். ஆனாலும் ஜெபமாலை ஆரம்பமாகிவிட்டது. அம்மா வழக்கம் போல் அதை லீட் பண்ணுறாங்க. எளிய தாய். ஜெபமாலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் வேண்டாவிருப்பாக அன்றைய ஜெபமாலை. நடுவில் பாட்டு பாடணுமா, எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரைக். ஏன்னா உணவு இல்லையே, அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கல. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் கறி சோறு, அதுவும் வாய்ப்பு இல்லை. ஆகவே எல்லோரும் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக ஜெபமாலை ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 4வது 10 நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வீட்டு வாசலிலே
ஒரு ரிக்ஷா வந்து நிற்கிறது. அந்த ரிக்ஷாவினுடைய பெல்லை அந்த ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர் அடிக்கிறார். அந்த ரிக்ஷா சத்தம் கேட்ட உடனேயே நான் தான் சிறுவன் என்பதா உடனே திரும்பி பார்க்கிறேன். வீட்டு வாசலில் ரிக்ஷா நிற்கிறது. ஜெபமாலை பற்றி கவலைகளை வேகமாக ஓடிவிட்டேன். வீட்டு வாசலில், நம்ம வீட்டு வாசலில் ரிக்ஷா நிற்கிறதுனா ஒரு சின்ன ஆர்வம் தானே. நான் சட்டை கூட போடவில்லை, அரைக்கால் ஒரு பட்டி போட்ட அந்த ட்ரவுசர் தான், ஆஃப் ட்ரவுசர், மேல் சட்டை இல்லை. வேகமாக ஓடி ரிக்ஷாவிடம் பார்க்கிறேன். ராயப்பன் என்கின்ற அந்த வழக்கமான எங்களுக்கு தெரிஞ்ச ரிக்ஷாக்காரர் தான். உள்ளே என் கண்ணில் முதலில் பட்டது ஒரு பெரிய வாழைப்பழத்தார், மஞ்சள் நிறத்திலே, நல்ல அழகான. அது என்னுடைய கண்ணை பறிக்கிறது. அங்கே உணவு இல்லை, இங்கே வாழைப்பழம் ஒரு தார். உள்ளே வெள்ளையும் சொல்லையுமாக ஒரு நடுத்தர வயது மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவர் கேட்கிறார், தம்பி, இது ஞானமுத்து வாத்தியார் வீடு தானே? நான் சொல்லுகிறேன், எங்கள் அப்பா முகத்தையே நான் பார்த்ததில்லை, 2 வயதில் இறந்து விட்டார். ஆனாலும் குதிக்கிறேன், ஆமாம் இது எங்கள் வீடு தான் என்று. அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் இறக்கி வைங்கப்பா. அங்கே நிறைய இறக்கி வைக்கிறார்கள். ஆனால் என் கண்கள் குத்தி நிற்பது வாழைப்பழத்தின் மீது. 2-3 கூடை மூட்டை எல்லாமே இறங்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் திண்ணையில் வைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு டிஸ்டர்ப் நடக்கலை. காரணம், அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் ரெடியாக பிள்ளைங்களை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அங்கே ஜெபமாலை நடக்கிறது, பிரார்த்தனை நடக்கிறது. நான் வெளியிலே அவர் வந்தவரை உட்கார வைத்து விட்டு நான் அந்த வாழைப்பழத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது உள்ளிருந்து ஜெபமாலை முடிந்து வருகிறார்கள். வந்திருப்பவர் யார் என்று என்னுடைய தாய்க்கும் தெரியவில்லை. அப்படியே பார்க்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அம்மா, நான் அவருடைய பேரை சொல்லி அவருடைய ஊரையும் சொல்லி, நான் வாதியார்னால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுமா. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறோம். அப்போ தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த முதியோர் கல்வி என்று கிராமங்களிலே மாலை நேரத்திலே படிக்காதவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்து விட்டால் போதும். அவர்களை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செஞ்சு அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வாட்ச்மேன் வேலை, பியூன் வேலை, கார்டனர் வேலை, தோட்டக்கார வேலை கிடைக்கும். அப்படியாக என்னுடைய தந்தை ஒரு ஊரிலே தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது இந்த படிக்காதவர்கள், பள்ளிக்கூடம் போகாதவர்களை அழைத்து அவர்களுக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து அது பதிவு செய்யப்பட்டு சில வருடங்களுக்கு பிறகு என் தந்தை இறந்து சில வருடங்களுக்கு பிறகு அவருக்கு திருச்சியில் திருவெரும்பூர் BHEL ஒரு தோட்டக்கார வேலை கிடைக்கிறது. தோட்டக்கார வேலை, அதற்கு 35 ரூபாய் சம்பளம். அதை தன்னுடைய முதல் சம்பளத்தை அவர் பெற்றுக்கொண்டு மாத இறுதியிலே சம்பளம், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த முதல் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இதற்கு காரணமான அந்த ஆசிரியர் அந்த குடும்பத்தை சந்திக்க வேண்டும். தந்தை இறந்து விட்டார் என்பதையும் அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் மளிகை பொருட்கள், பழங்கள், இனிப்புகள் இவைகளையெல்லாம் வாங்கி கொண்டு, அவர் அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாம் இருக்கிறது, வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்வதற்காக வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் என்னுடைய தாயும் அவரை நினைவு கூறுகின்றார். அப்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோரும் அதை ஆச்சரியமாக பார்க்கிறோம். அப்பொழுது என்னுடைய தாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறாள், மிகவும் இரக்கமுள்ள தாயே, ஜெபத்தில் உள்ள அந்த பெர்னாதுவின் ஜெபத்தை அப்பொழுது பார்த்தீங்க பிள்ளைங்களா, முரண்டு பிடிச்சிங்களே, அவருடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடுகிற ஒருவராகிலும் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைந்தருளும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடினோமே. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை, எந்த நேரத்தில் தேவை, எவ்வளவு தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிற தாய் ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்பதற்கு இது உதாரணம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கையில் வளருங்கள் என்று தாய் ஒரு பெரிய போதனையை சொல்லிவிட்டு எல்லாரும் உள்ள வாங்க. இப்பொழுது என்னுடைய தாய் சொன்னதுதான் அடுத்த அதிரடி. நீங்கள் எல்லாம் வேண்டா வெறுப்பா ஜெபமாலை சொன்னீங்க, ஆனாலும் அன்னை மரியாள் அவள் பரிந்துரை செய்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டாள். இப்போ நன்றி சொல்லி எல்லாரும் மறுபடியும் ஒரு ஜெபமாலை சொல்லுங்க.
மறுபடியும் ஜெபமாலை சொல்லுங்கள். அந்த நேரத்தில் நானும் பெரிய அக்காவும் போய் சமையல் செய்து விடுவோம் என்று வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே அம்மாவும் பெரிய அக்காவும் உள்ளே சமையல் செய்ய சென்றார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றியோடு பசியெல்லாம் மறந்து கண்களில் பார்க்கின்றது, இது என்ன நாடகமா நிஜமா, என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள பக்குவமும் இல்லை, வயதும் இல்லை. ஆனால் மிரண்டு ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை மட்டுமே உணர்ந்து கொண்டு அழகாய் ஜெபமாலை செய்து முடித்தோம். அம்மா எளிய உணவை சமைத்து முடித்தால் எல்லோரும் வந்தவர் உட்பட எல்லோரும் அமர்ந்து உண்டோம். அதன் பிறகு என்னுடைய தாய் கட்டாயப்படுத்தி எங்களை அழைத்ததே கிடையாது, ஒரு நாளும் அழைத்தது கிடையாது. கண்கூடாக அந்த மாபெரும் அதிசயத்தை கண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஒரு நாளும் திரு ஜெபமாலை ஜெபிக்காமல் நான் உறங்கச் சென்றதில்லை. இது அந்த 5 வயதிலே கண்முன்னால் கண்ட அந்த அற்புதத்தை கண்டு வியந்து இதை எப்படி நம்மால் சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன் அன்னைக்கு அந்த ஒரு பாடத்தை ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஒருவேளை அந்த மனுஷன் அடுத்த நாள் வந்திருக்கக்கூடாதா? வேறொரு நாள் வந்திருக்கக்கூடாதா? அன்று அந்த கணத்தில் அந்த மனிதன் அங்கு வருவதற்கான காரணம் என்ன? யார் அனுப்பினார்? எப்படி இது நடந்தது? மனித முயற்சியா? நாங்கள் விரும்பினோமா? நாங்கள் திட்டமிட்டோமா? ஒன்றுமே இல்லையே. ஆனால் நடந்து விட்டதே. மனம் தளராது, இடைவிடாது, உணவு இல்லை என்றாலும் நீ ஜெபிப்பதை நிறுத்திவிடக் கூடாது என்று ஒரு எளிய தாய் சொல்லிக் கொடுத்த அந்த பக்தி மாபெரும் காரியங்களை எல்லாம் கண் முன்னால் கொண்டு நிறுத்தியது என்பதை கண்கூடாக வளர்ந்து அதில் என்னுடைய மரியன்னை பக்தி ஆளப்பட்டது. மரியன்னை பக்தி அதிகம் நாம் செல்லும் இடங்கென்றெல்லாம் மரியன்னை பக்தியை நான் தூக்கி பிடித்து கொண்டாடுகிறேன் என்றால் திடீரென்று வந்ததல்ல. சிறு வயதிலே கண்முன்னால் கண்டு அனுபவித்து ரசித்து ருசித்து கற்றுக்கொண்ட அந்த அனுபவம். இதுபோன்ற அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், நிச்சயம் இருக்கும் இதுபோன்ற அனுபவங்கள். ஆனால் இதை நான் நினைக்கின்ற பொழுதெல்லாம், என் கண்முன்னால் அந்த காட்சி வருகின்ற பொழுதெல்லாம், எவ்வளவு மனிதன் என்ன முடியும்? ரோமையருக்கு எழுதிய திருமுகம், கையில் பைபிள் இருந்தால் எடுங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 16வது திருவசனம். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. நாம நிறைய முயற்சி பண்ணலாம் மக்களே, நாம நிறைய உழைக்கலாம், நிறைய முயற்சி படலாம், ஆசைப்படலாம், பிரயாசைப்படலாம், திட்டமிடலாம், பிளான் பண்ணலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனிதன் எல்லாம் செய்யலாம், இதனால் மட்டுமே எதுவும் நடப்பதில்லை. சொல்லுங்க, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே நாம என்ன வேணாலும் திட்டம் போடலாம், ஆனால் அதை நம்பிக்கையோடு கடவுளுக்கு நாம் நேர்ந்தளிக்கவில்லை என்றால் இரக்கத்தை அனுபவிக்க முடியாது. மனிதர் உழைப்பதாலோ திட்டமிடுவதாலோ எதுவும் ஆவதில்லை. அப்படின்னா திட்டமிட வேண்டாமா, உழைக்க வேண்டாமா, பிளான் பண்ண வேண்டாமா? எல்லாம் செய்யணும். மனித முயற்சிகள் அத்துணையும் தேவை. ஆனால் மனித முயற்சிகளால் மட்டுமே, மனிதனுடைய திட்டமிடுதலால் மட்டுமே, மனிதனுடைய உழைப்பால் மட்டுமே எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. அப்ப கடவுளுடைய இரக்கத்தை நம் அனைவருக்காகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த அன்போடு, மிகுந்த தாய்க்குரிய பாசத்தோடு அதை பரிந்து பேசி போராடி சண்டையிட்டு அதை பெற்றுத் தருகின்ற இரக்கத்தின் அரசியாக, இரக்கத்தின் தாயாக அன்னை மரியாள் திகழ்கின்றாள். அந்த அன்னை மரியாளை அவளை முன்வைத்துதான் இந்த முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி அன்னை மரியாள் பாத்திமா திருக்காட்சியிலே
அவளே கற்றுக் கொடுத்தது. யாரெல்லாம் முதல் சனிக்கிழமைகளிலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய பலி பூசை கண்டு திவ்ய நற்கருணை உட்கொண்டு அதை என்னுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கும் என்னுடைய மகனினுடைய திரு இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் வாயிலை மிதியார். அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்றாடுகின்ற யாவையும் செவிசாய்க்கப்படும் என்பது அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த பெரிய வாக்குறுதி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படிப்பட்ட வல்லமையான வாக்குறுதியை அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில்தான் இந்த முதல் சனிக்கிழமை நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை மரியாளுடைய பக்தி என்னுடைய குடும்பத்திலே தாய் அவள் கொடுத்த அந்த பக்தியினால் வளர்ந்து குருவாகி அச்சரப்பாக்கம் திருமலை 1998 நான் அங்கே செல்லுகிறேன். அப்பொழுது அங்கே வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் அச்சரப்பாக்கம் பார்த்திருப்பவர்கள் இப்பொழுது காண்கின்ற எந்த கட்டடமும் அப்பொழுது இல்லை. ஒரு பாழடைந்த ஒரு குருசடி மட்டும் நடுமலையிலே 62 வைக்கப்பட்டது. அதை தவிர வேறொன்றுமில்லை. 98 ஒரு சிறிய கொட்டகை போட்டு ஒரு மாதாவின் திருச்சிறுபம் வைத்து முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை ஆரம்பித்தேன். 10 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்தேன். இங்கே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணையும் அந்த 10 ஆண்டுகளிலே அன்னை மரியாள் தன்னுடைய மகனின் மகிமை விளங்க அவளே வார்த்து கொண்டவைகள். அதிலே நான் ஒரு சிறிய எளிய கருவியாக அவள் பயன்படுத்தி இருக்கிறாள். அதிலே நடந்த சில ஏராளமான எண்ணற்ற நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் உண்டு. நூற்றுக்கணக்கான அனுபவங்கள். அதில் 1-2 நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன நினைக்கிறோம்? நிறைய முயற்சி செய்கிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய திட்டம் போடுறோம். ஆனால் ஒரே கவலை, ஒரே கண்ணீர், ஒரே நோய், ஒரே கடன் பிரச்சனை, ஒரே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கையிட்டு செய்கின்ற காரியங்களில் வெற்றி இல்லை, தோல்வியாக இருக்கிறது என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகின்றோம். ஆனால் இது போன்ற அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாவை இன்னும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவளுடைய நீல நிற போர்வைக்குள்ளே நாம் முடங்கிக் கொள்ள வேண்டும். அவளுடைய திரு கரங்களிலே நம்முடைய கரங்களை வைத்து பொதிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் ஆசையையும் வளர்ப்பதாக அது அமைகிறது. 2001 3ஆம் யுகத்தின் முதல் மணித்துளியில் திறக்கப்பட்ட, உலகிலேயே திறக்கப்பட்ட முதல் தேவாலயம் அச்சரப்பாக்க தேவாலயம். இந்த 3வது நூற்றாண்டு 2001 ஆரம்பிக்கும் போது நைட்டு 12 மணிக்கு கோயிலை திறந்தோம். அந்த கோவில் அதனுடைய வரலாறு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே அந்த போர்டு இருக்கும். 3ஆம் யுகத்தின் முதல் மணித்துளியில் திறக்கப்பட்ட தேவாலயம். நான் அதை அப்படி விரும்பினேன். பிஷப் சொன்னார், என்னப்பா நைட்டு 12 மணிக்கு புது கோயில் அபிஷேகம் வைக்கிற? 3ஆம் யுகம் 1000 ஆண்டு முடியுது, 100 ஆண்டு முடியுது. எனக்கு இந்த 3000 ஆண்டு ஆரம்பிக்கிற அந்த 2001 அந்த நைட்டு 12 மணிக்கு என் கோயிலை வந்து நீங்கள் திறக்கணும்னு இப்போ தருமபுரி ஆயர் மேதக லாரன்ஸ் பயஸ், அப்போ சென்னை மயிலையினுடைய துணை ஆயர், அவர் தான் வந்து அதை திறந்தார். சரி, திறக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த கோயிலுக்கு நிறைய நில பிரச்சனை உண்டு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கும் வழக்கு வாய்தா போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கோவில் கட்டுவதற்கு பல தடங்கல்கள். ஏனென்றால் அது அரசினுடைய புறம்போக்கு நிலம். அதை முறையாக பெறுவதற்கு நாம் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம், இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம். நான் அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை திருவிழா கொண்டாடி தான் கோயில் வேலை ஆரம்பிக்கிறேன். 2.5 மாதத்தில் கட்டப்பட்ட கோயில் அது. இமேஜின், அது எல்லாமே அதிசயங்கள். நீங்கள் அங்கே பார்க்குறீங்களா அச்சரப்பாக்கம் அந்த கோயில் 2.5 மாதம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திறந்தாச்சு. எப்படி இது நடக்கும்? ஜீபும்பா எப்படி நடக்கும்? நடந்தது.
இரவு பகலாக வேலை செய்தார்கள். ஏனென்றால் அவ்வளோ பெரிய நெருக்கடி, அவ்வளோ பெரிய நெருக்கடியில் கட்டப்பட்டது. தளம் போடுறதுக்கு வந்துட்டோம், எல்லாரும் அரசு அதிகாரிகளும் நிறுத்துகிறாங்க. ஆனாலும் மக்கள் எல்லாரும் கூடி நின்று நாங்கள் கட்டுவோம் என்று கட்டினார்கள். கரண்ட் வேணுமே, இதுதான் இப்போ பிரச்சனை. கரண்ட் வேணும். எப்படி மின்விளக்கு இல்லாமல் நாம் இந்த கோயிலை கட்டுவது? கோயிலில் விளக்கு ஏற்றணும். எவ்வளோ நாள் தான் நம்ம லாந்தர் வைக்க முடியும், இல்லை ஜென்ரேட்டர் வைக்க முடியும்? ஏனென்றால் அதற்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் என்ன செய்வது? ஆனாலும் கோயில் நடக்கட்டும் என்று வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு 3ஆம் யுகம் 2001 ஆரம்பிக்கின்ற பொழுது கோயில் திறக்கணும். நான் டிசம்பர் மாதம், நல்ல கவனிங்க, 22ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அங்கே ஒரு கொட்டகை கோயில், இந்த பக்கம் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தியானம் இல்லைன்னு இருக்கும், அமலோற்பம் தியானம் இல்லை. அங்கே தான் ஒரு கொட்டாய் போட்டு ஒரு சின்ன கோவில். அங்கே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையில் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு புதிய ஆள், அதுக்கு முன்னாடி நான் பார்க்காதவர், அவர் எனக்கு பின்னாடி இன்னும் ஜெபம் பண்ணுறாரு. நான் ஜெபத்தை முடிச்சு திரும்பி பார்க்குறேன், அவர் புதிய ஆளாக இருக்கார். அவர் எனக்கு வணக்கம் சொன்னார். வணக்கம் சார். அப்போ அவர் கேட்டார், என்ன ஃபாதர் கோயில் கட்டுறீங்களா? ஆமாம். நீங்கள் தான் எங்கள் ஃபாதரா? ஆமாம், நான் தான். கோயில் எப்போ திறக்கிறோம்? இதோ 1ஆம் தேதி திறக்கிறோம். அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருமா ஃபாதர்? மாதாமா முடிச்சிருவாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ கரண்ட்லாம் இருக்கான்னாரு. என்னடா அது கரண்ட்டெல்லாம் இருக்கான்னு எனக்கு உடனே, சார் கரண்ட்டு இல்லை சார், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, எப்படியாவது ஜென்ரேட்டர் வச்சு திறந்துடலான்னு பார்க்குறேன், போ பார்த்துக்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, கரண்ட் இல்லையா? ஏன் அப்படின்னார். கரண்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அரசாங்கம் இது கொடுக்க அனுமதி கிடையாது. அப்படியா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபாதர் நான் இங்கே அச்சிரப்பாக்கத்தில் துணை மின் நிலையம் இபி மின்சார வாரியத்தினுடைய அக்கௌண்ட் ஆஃபீஸராக நான் போஸ்ட் ஆகி இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். கேட்டேன் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கான்னு, என்னை இங்கே அனுப்பிச்சாங்க. நான் இங்கே வந்தேன், ஜெபம் பண்ணிவிட்டு நான் போய் சார்ஜ் எடுக்கணுன்ட்டு. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக வரார். அப்படியா அப்படின்னு கேட்டார். நீங்கள் எங்கேயும் சார் வரீங்க? நான் நாகர்கோவிலில் அங்கே இருந்தேன். என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் கேரளா பார்டரில் இருக்காங்க. நான் தினந்தோறும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வந்துடுவேன். அவங்க கேரளாவில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன், பணி செய்து கொண்டிருக்கேன், எனக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர். அப்படிங்களா சார்? நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. சரி பார்ப்போம், மாதா விட்ட வழி அப்படின்ட்டு போயிட்டார். இது 22ஆம் தேதி நடக்குது. 23ஆம் தேதி காலையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இபி ஆஃபீஸில் அந்த பெரிய வண்டியில் 6 சிமெண்ட் பைப்பு, சிமெண்ட் போஸ்ட்டுங்க, மின்சார போஸ்ட், அதை வச்சுக்கிட்டு கொண்டாந்து அங்கங்கே இறக்குறான் அந்த ரோடு முழுக்க. நான் இதை ஆச்சரியமாக பார்க்குறேன், எங்கே போகுது இதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கேயான்னு. இங்கே மாதா கோயிலுக்கு தான். மாதா கோயிலுக்கு தானா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் அப்ளிகேஷன் கொடுத்ததே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என் அப்ளிகேஷனே அங்கே இல்லை. அப்போ நான் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் வர்றார். அவர் சொல்கிறார், அவர் பேர் சேவியர். அவர் சொல்கிறாரு, ஃபாதர் எல்லாத்துக்கும் வழி உண்டு, நீங்கள் இன்றைக்கி அப்ளிகேஷன் கொண்டு வாங்க, அப்புறமா உங்களுக்கு எவ்வளோன்ட்டு பணம் சொல்லுவோம், அதையும் கட்டிடுங்க, நம்ம மாதா செய்வாங்கன்னார். சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் போய் அப்ளிகேஷன் கொடுக்குறேன் ஒரு 10 மணி போல். அதன் பிறகு ஒரு 35,000 கட்ட சொன்னாங்க, போய் காசையும் கட்டிட்டேன். இது நடந்து முடிஞ்சிருச்சு 24ஆம் தேதி. 24ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் நாள் 6 போஸ்ட் இந்த முனையிலேருந்து அந்த முனையில் நட்டவங்க, அடுத்த நாள் அதே ஆளுங்க அதே வண்டி எடுத்துகிட்டு வந்து அதே கவரை போட்டு எல்லா போஸ்ட்டையும் பிடுங்குறான். எல்லா போஸ்ட்டையும் நானா கேட்டேன் போட்ட 6 போஸ்ட்டையும் பிடுங்குறான். பிடுங்கிறத எல்லாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான். அப்பையும் சார் வரார். நான் பார்த்தோன்னே, என்ன சார் வம்பளை மாட்டி விட்டீங்க? அவர் சொன்னார், மாதாமா உதவி செய்கிறாங்க, ஆனால் அழகை சும்மா இருக்க மாட்டான்,
அந்த அம்மா எவ்வளவுதான் காலை வச்சு அந்த அலகையை மிதிச்சாலும் கொஞ்சம் அசர்ற போது ஏந்து ஓங்கி அடிச்சிருவான். அதனால தான் மாதாமா ரொம்ப அமலோற்போ தாய் பசாசை அவள் மிதித்து கொண்டே இருக்கிறாள். பார்ப்போம் ஃபாதர் அப்படின்னார். பிடிங்கிட்டு போயிட்டாங்க. பிடிங்கிட்டு போயிட்டு என்னுடைய அப்ளிகேஷனை மறுபடியும் ரிஜெக்டட் ரீஃபண்ட் அப்படின்ட்டு திருப்பி என் அப்ளிகேஷனும் திரும்பி வந்துடுது, ஃபண்டு காசு கட்டினதும் திருப்பி கொடுத்துட்டாங்க. என்னையா நடக்குது என்னை சுற்றி? நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இது, ஏன் இந்த அவமானம்? இந்த போஸ்ட் நட்டதெல்லாம் பார்த்து எல்லாம் வியந்து நின்னாங்க முந்தின நாள், அடுத்த நாள் எடுக்கிறத பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க, இந்த அவமானம் எதற்கு? 24 நைட்டு கிறிஸ்மஸ் முடியுது, 25 முடியுது, 26ஆம் தேதி காலையில் திரும்ப வர்றாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை விட்டு போச்சு, ஏன்னா இவ்வளோ நடந்து போச்சு. ஆனால் அவர் வந்து சொல்கிறார், ஃபாதர் நேற்று எனக்கு விடுமுறை, நான் இருந்த எல்லா ஜீவோவையும் புரட்டி பார்த்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணினேன், அதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேங்கிறார். என்ன சார்? ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் இருந்ததுன்னா, அதை ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி 3 ஃபேஸாக ஆக்கி அதை மாற்றி கொடுக்கலான்னு ஒரு ஜீவோ இருக்குது சார். சரி, நம்மகிட்ட ஒரு 1 லைட் சர்வீஸ் இருக்குது, நடு கெபியில் இருந்தது. அங்கேருந்து இந்த கோயில் 300 மீட்ரு 100 மீட்டர் அதுவும் வயலேஷன் ஆயிடுச்சு. என்ன சார் செய்கிறதுன்னு? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் திருப்பி கொண்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுங்க. எத்தனை முறை? 3ஆவது முறை கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு தடவை ரிஜெக்ட் ஆச்சு, இப்போ ஒன்று ரிஜெக்ட் ஆச்சு, 3ஆவது தடவை கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஜிஓவை கோட் பண்ணி, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையே அது ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்குதே, 100 மீட்டர்ஸ்குள்ளே தானே பண்ண முடியும். இல்லை சரி, அதை நம்ம பார்ப்போம், கோயிலுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வேக வேகமாக நம்முடைய சேகர் ஆடியோ உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் உடனடியாக ஒரு லாரி நிறைய சாமானை போட்டு கொண்டு வந்து மேலேருந்து கேபிள் போட்டு வேக வேகமாக ஒரே நாளில் வேலையை முடித்தாங்க. 26 அப்ளிகேஷன் நடந்து, 27 வேலை நடக்குது, 28 வேலை நடக்குது, 29 வேலை நடக்குது. 30ஆம் தேதி இபிலேருந்து வர்றாங்க. வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஆஃபீஸருங்களாக வந்து கனெக்ஷன் கொடுங்க. 30ஆம் தேதி ஈவினிங், 31ஆம் தேதி நைட்டு கோயில் திறக்க போகிறோம். 30ஆம் தேதி இரவு அன்னை மரியாளுடைய ஆலயம் ஒளி விட்டு ஒளி வீசியது. சொந்த கரண்ட். எப்படா இது வந்து ஜென்ரேட்டர் வச்சு ஓட்ட போகிறோம், எவ்வளோ நாள் ஓட்ட போகிறோமோ. இதில் என்ன சிறப்புனா பாருங்க, அருமையான சகோதரனே சகோதரியே, ஜனவரி 1ஆம் தேதி முடிஞ்சது, 2ஆம் தேதி முடிஞ்சது, 3ஆம் தேதி காலையில் புதிய கோவில் வாசலில் நிற்கிறேன். இந்த ஜேவியர் வர்றார். ஜேவியர் வந்து முட்டி போடுறார். முட்டி போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர் உங்களுக்கு. நான் தான் ஏன் உனக்கு நன்றி சொல்லணும்? நன்றி ஃபாதர்னு கையில் ஒரு 10,000 ரூபாயை வேற கொடுக்குறாரு. 10,000 ரூபாய் வச்சு நான் மிகுந்த மனபாரத்தோடு, அவமானத்தோடு, அவசங்கையோடு, மனதில் பெரிய புழுக்கத்தோடு தான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன், டிரான்ஸ்ஃபரில் வந்தேன்னு, என்னை தூக்கி அடித்தாங்க. டிரான்ஸ்ஃபரில் எனக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்னா, அவர் அதே அக்கௌண்ட் ஆஃபீஸராக தான் அங்கே நாகர்கோயிலில் இருந்திருக்கார். அவருடைய சபார்டினேட் ஸ்டாஃப், அவர் கீழே இருந்த ஆள் ஒரு பணத்தில் கையாடல் பண்ணிட்டாப்புல. அதனால் இவர் தான் அதுக்கு பொறுப்புன்ட்டு இவர் மேலே குற்றம் சாட்டி தூக்கி அச்சரப்பாக்கத்துக்கு தூக்கி போட்டாங்க. அப்போ இவர் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்தவருங்க. இங்கே வந்து இதுக்கு நடுவில் அங்கே விசாரணை நடந்து, விசாரணையில் உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து ஜேவியர் அச்சரப்பாக்கத்துக்கு திருப்பி போட்டவரை 2ஆம் தேதி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. திருப்பி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க? முன்னர் வெகு தொலைவிலிருந்து அவர் அங்கே கேரளா பார்டரில் தன்னுடைய மனைவி மக்களோடு சென்று கொண்டிருந்தது. மிகுந்த பார்டரில், தமிழ்நாட்டு பார்டரில் 2 மணி நேரத்தில் தன்னுடைய மனைவி மக்களோடு ஒவ்வொரு நாளும் சென்று விட முடியும் என்கின்ற தூரத்தில் அவருக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு மேலும் அதில் பதவி உயர்வு கொடுத்து
அவரை திருப்பி மின்சார வாரியம் கால்ஃபர் பண்ணியிருக்கு. 22ஆம் தேதிங்க, இது 3ஆம் தேதிங்க. 10 நாளைக்குள்ள என்ன நடக்கிறது? ஏன் இந்த சேவியர் திருப்பி இங்க வரணும்? யார் அவர் அங்கே கொண்டாந்தது? யார் 10 நாளில் ஏன் பிரச்சனையும் தீர்த்தது? அவர் பிரச்சனையும் தீர்த்தது? திருப்பி எப்படி எனக்கு இங்கே வெளிச்சம் கிடைச்சது, அவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைச்சது? இது எல்லாம் யாருடைய திட்டம், யாருடைய செயல்? ஒரு வான தூதரை போல ஒரு மனிதன், சேவியர் என்கின்ற ஒரு மனிதன் வான தூதரை போல நம்ம நினையாத நேரத்தில், ஆராய முடியாது, திட்டமிட முடியாத, எல்லாம் தோத்து போய் நீ கிடைக்கவே கிடைக்காதியா அப்படின்னு சலிச்சு போய் நிற்கின்ற பொழுது ஒரு வான தூதரை போல தொபுக்கடின்னு வந்து குதிக்கிறான். அதிலேயே ஒன்று நல்லது நடக்குது, ஒரு அவமானமும் நடக்குது, திருப்பி அதையும் மீறி நல்லது நடக்குது. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய களங்கமும் துடைக்கப்பட்டு அவரும் ஒரு நல்ல கிறிஸ்தவன், கையாடல் செய்யாத மனிதன் என்று உணர்த்தி அவரும் திரும்பி செல்லுகிறார். இன்றும் ஜெகஜோதியா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே மலை ஜெகஜோதியா மின்னுகிறது என்றால் அந்த மனிதனை அன்னை மரியாள் அனுப்பினாள். அவளுடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடுகிற ஒருவராகிலும் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. சும்மா வார்த்தையாது? இந்த வார்த்தையில் வலிமை இல்லையா? இந்த வார்த்தையில் உயிர் இல்லையா? இந்த வார்த்தையில் வல்லமை இல்லையா? நம்பினால் போதும், அத்துணையும் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அனுதினமும் நடக்கும், உனக்கு அருகிலேயே நடக்கும். அதுதான் நமக்கு விசுவாச எழுச்சி. மாதா சாதாரண ஆளா? கத்தோலிக்க திருச்சபை பெரிய வளமான திருச்சபை. மற்ற திருச்சபைகள்லாம் தாயில்லாத அனாதை திருச்சபைகள். கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாள் என்கின்ற அற்புதம், அதிசயம், ஆனந்தம், அகமகிழ்வு இருப்பதால் இன்று யாராலும் அசைக்க முடியவில்லை. கத்தோலிக்க திருச்சபையை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு 2 தான். ஒன்று திவ்ய நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியாள். இந்த 2ஐயும் எடுத்துட்டா கத்தோலிக்க திருச்சபை அவ்வளவுதான், ஒண்ணுமில்லை. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடித்தளங்களாக நற்கருணையும் அன்னை மரியாவும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். இந்த வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு நடக்கலையா? நடக்குது. நம்ம அதை பெருசா எடுக்கிறதில்ல. உங்க வாழ்க்கையில் நீங்கள் நினையாத நேரத்தில் நடந்த அற்புதங்களை எல்லாம் நினைத்து நினைத்து குறித்து குறித்து சொல்லி சொல்லி மகிழ்ந்து மகிழ்ந்து நன்றி கூறி பாருங்கள். இன்னும் எவ்வளவு உயர்வை நீங்கள் கண்டடைய முடியும், அவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களால் கண்டடைய முடியும், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நடக்கும் மக்களே, நடக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அவர் எவ்வளவு நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். நினைத்து பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். புனித குழந்தை தரசம்மாள் சொல்லுவார், கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல இப்பொழுது ஆரம்பித்தோம் என்றால் என் வாழ்நாள் போதாது நன்றி சொல்வதற்கு. என் வாழ்நாள் போதாது. நாம நினைக்கிறோம், எனக்கு பிரச்சனை, கவலை, எனக்கு கண்ணீர், வருத்தம். ஆமா இருக்கு, யாருக்கு இல்லை? ஏன் இல்லாம இருக்கணும்? இருந்துட்டு தான் போகட்டுமே. ஆனால் இவைகளோடு நாம் தனியாக இருக்கிறோமா? சீடனே இதோ உன் தாய் என்று மனுக்குலத்திற்கு தாயை கொடுத்து நம்மை அனாதையை விட்டு விட்டாரா? நம்ம எல்லோருக்கும் ஒரு தாயை கொடுத்திருக்கிறாரே. அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் நம்மோடு இல்லையா? நமக்கு அருகில் இல்லையா? நமக்காக அவள் பரிந்து பேசவில்லையா? எவ்வளவு நன்மைகள். ஒரு முறை ஒரு இந்து சமயத்தினுடைய ஒரு பெரியவர் இப்பொழுது அவர் காலமாகிவிட்டார், ராமகோபாலன் ஐயா அவர்கள்.
ஒருமுறை காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்திலே 2006ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்திலே ஒரு மீட்டிங் போடுகிறார்கள். அந்த மீட்டிங் அச்சிரப்பாக்கம் மலைக்கு எதிராக. அச்சிரப்பாக்கம் மலைக்கோவிலுடைய ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று அங்கே உண்ணாவிரதம் தர்ணா. இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையிலே இது பேப்பரில் வந்துவிட்டது. பேப்பரில் வந்துவிட்டது. உடனடியாக அந்த செய்தியை பார்த்தவுடன் காலையில் விடியற் காலை அப்பொழுது மதுராந்தகத்தினுடைய தாசில்தார் காலையில் 6 மணிக்கு என்னை அழைக்கிறார். ஃபாதர் பேப்பர் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல. ஃபாதர் இந்த மாதிரி மலைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு உடனடியாக விளக்கம் கேட்பாங்க. நான் உடனடியாக அங்கே வரேன் உங்கள்கிட்ட. வந்தார். 7:30 மணிக்கெலாம் வந்தார். வந்த உடனே ஃபாதர் என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் 62லேருந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பீம்லாம் கட்டிக்கிட்டு வரோம். பல கலெக்டருங்க சரி இதுக்கு மாற்று இடம் கொடுங்க நாங்கள் தர்றோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மழை பேரில் இன்றைக்கும் நம்ம 27 ஏக்கர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு. இது எல்லாம் நம்ம முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னும் அந்த முறையான பரிவர்த்தனை நடைபெறலை. அதனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் வரவன் போகிறவங்களாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கட்டடங்கள்லாம் இப்படி இருக்கே என்னப்பா? சரி, தகாதவர் வாயில் உங்கள் செய்தி வந்துருச்சு, இதை நம்ம சரியாக பண்ணணும். அவர் உடனே என்ன செய்கிறார்? சரி வாங்க, இதை என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்ற அரசாங்கத்திற்கு எதிராக நாம் செய்யவில்லை. அரசாங்கத்தில் விண்ணப்பிக்கின்றோம். அரசாங்கம் அதற்கு என்ன கேட்கிறதோ அதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல பக்தி வளர்ந்து விட்டதால், இது பலருடைய விசுவாச எழுச்சிக்கு இந்த இடம் ஒரு காரணமாகிவிட்டதால் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு நட்டம் கொடுக்க மாட்டோம், அரசாங்கத்திற்கு உரியதை நாம் கொடுப்போம் என்பதை முறையாக நாம் பல முறை தெரிவித்திருக்கிறோம். வர சொன்னார், இன்ஜினியர் கூப்பிடுங்கன்னாரு, பஞ்சாயத்து கிளர்க்கை கூப்பிடுனாரு, விஓ வர சொன்னார், எல்லா அதிகாரிகளையும் வர சொன்னார். ஒரே நாளில் அத்துணை கட்டடங்களுக்கும் வரைபடங்கள் தயாரானது, அதற்கான அப்ரூவல் தயாரானது, அதற்கான பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் தயாரானது. எல்லாம் ஒரே நாளிலேயே காலையிலிருந்து மாலை வரை பலருடைய உதவியினால் அதற்கான ரெக்கார்டு எல்லாம் கிரியேட் செய்யப்பட்டு அதை முடித்து அவர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும், அரசாங்கம் மனது வைத்தால் இதை சரி செய்ய முடியும், கோவில் நிர்வாகம் அரசாங்கத்திற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டை கலெக்டருக்கு ஃபேக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரார். என் அலுவலகத்துக்கு வரார். அலுவலகத்துக்கு வரார். என்னுடைய அலுவலகத்தில் கதவை சாத்திட்டு அவர் முழந்தால் படியிடுகிறார். யார்? ஒரு தாதில்லா. அவருடைய பெயர் மற்றெல்லாம் நான் சொல்ல. அவருடைய பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயர். முழந்தால் படியிட்டார். அவர் சொன்னார், ஐயா நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே வனத்து சின்னப்பர் கோயில் உண்டு. அந்த வனத்து சின்னப்பருக்கு நேர் தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு 9 பெண் குழந்தைங்க. ஆம்பளை பிள்ளைகள்னு வனச்சின்னப்பருக்கு பொங்கல் வச்சு அவங்க வேண்டினதுனால நான் 10ஆவதாக நான் பிறந்தேன். அதனால் எனக்கு அப்படிப்பட்ட பெயரை வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்துக்கள். ஆனால் மாதா மேலே பக்தி, மாதா மேலே எங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அதனால் இந்த மாதாவினுடைய கோவிலுக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக முறையாக சரியாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நான் வந்தேன். ஆகவே என்னுடைய மாதாவுக்கு என்னால் முடிதை நான் செய்து முடித்து விட்டேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று என்னுடைய காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அவர் வெளியே சென்றார். நான் வாயை பிளந்து கொண்டு பார்க்கிறேன், என்னையா இது? மனிதர் உழைப்பதாலோ திட்டமிடுவதாலோ முயற்சிப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது.
எத்தனை ரெவன்யூ செக்ரட்டரி, எத்தனை ரெவன்யூ மினிஸ்டர் தட்டாத போகாத இடமில்லை. ஆனால் ஒரே ஒரு நாளில் நாம் நினைப்பதற்கு மேலாக, நாம் திட்டமிடுவதற்கு மேலாக, நாம் ஆராய்வதற்கு மேலாக ஆண்டவர் அளப்பரிய வியத்தகு காரியங்களை செய்கிறார். அதை அன்னை மரியாள் வாய்க்க பண்ணுகிறார். அதை அன்னை மரியாள் வாய்க்க பண்ணுகிறாள் என்பதைத்தான் என்னுடைய விசுவாச அனுபவமாக நான் உணர்கிறேன். அருமையான சகோதரனை, சகோதரியே, இது போன்ற எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லலாம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் வாழ்க என்று பாடி மகிழ்வோமா? வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மறுபடியும் உற்சாகமாய் வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அருமையான சகோதரனை, சகோதரியே, அன்னை மரியாவை நம்புங்கள். திரு ஜெபமாலையை நாள்தோறும் ஜெபியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஜெபமாலை பக்தியில் வளருங்கள். சிறு வயதிலேயே சினிமா பாட்டு நம்முடைய பிள்ளைகள் பாடுவதையும் ரைம்ஸ் பாடுவதையும் கேட்டு பூரித்து புலகாங்கிதம் அடைகின்ற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, தேவ ரகசியங்கள் அதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல, அது பெருசானவனு தெரிஞ்சுக்கிட்டும். சிறிய வயதில் வெறும் அருள் நிறைந்த மரியை திருப்பி திருப்பி சொல்ல கற்றுக் கொடுங்கள். பலமுறை கற்றுக் கொடுங்கள், பலமுறை சொல்லுங்கள். ஆலயத்திற்கு சென்றால் அன்னை மரியா, உங்கள் ஆலயத்தில் எங்கு அன்னை மரியாளுடைய திருச்சுருவம் இருக்கிறதோ சென்று சந்திக்காமல், தொடாமல், வணங்காமல், உங்கள் பிள்ளைகள் அதை தொட்டு முத்தி செய்யாமல் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லாதீர்கள். அவ்வளவு பெரிய சக்தி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் சக்தி அவள். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஜெபமாலை பக்தியிலும், நீங்கள் அனைவரும் அன்னை மரியாளுடைய பக்தியிலும் நீங்கள் வளர்த்தெடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் அன்னை மரியாள் தன் மகன் விரும்புவதை மட்டுமே நமக்கு சொல்லித் தருவாள். தன் மகன் விரும்புவதையே நமக்கு கற்றுத் தருவாள். நாம் எல்லோரும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் அந்த பந்தி பரிமாறி கொண்டிருக்கின்ற வேலையாடுகளுக்கு சொன்னாலே அதைத்தான் நமக்கும் கற்றுத்தருகின்றாள். அன்னை மரியாளை வணங்குவது ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வது. அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாம் அன்பு செய்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை பலப்படும். வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நாம் அனுபவிப்போம் என்பதையே இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு, இந்த ஒரு மணி நேரம் உங்களோடு இருந்து என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய இந்த எளிய ஆன்மீகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி கூறி, என்னை இங்கு அன்போடு அழைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வின்சென்டியர் அருட்தந்தையர்களுக்கு, குறிப்பாக இந்த ஏலாவூர் தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை வர்கீஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி கூறி ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அன்னை மரியாள் உங்கள் எல்லோருக்காகவும் நிறைவாக பரிந்து பேசி நீங்கள் ஏராளமான நன்மைகளை இந்த புதிய ஆண்டிலே 2024ஆம் ஆண்டிலே அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் ஜெபிப்போம். அனைவரும் நிமிர்ந்து அமர்வோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரை, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய பேர் இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை, இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை, உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்காக நன்றி கூறுகின்றோம். அவருக்கு தாயாக நீர் தேர்ந்தெடுத்த அன்னை மரியாவை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்த உம்முடைய பேரன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த தாயை மகிமைப்படுத்த, அந்த தாயின் வழியாக உம்மை மகிமைப்படுத்த கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே,
நன்றி உணர்ச்சியோடு வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றி உள்ளவர்களாக என்றென்றும் இருக்க எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரை, கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் ஏராளமான எதிர்பார்ப்புகளோடும் ஆதங்கங்களோடும் ஆவேசங்களோடும் ஆத்திரங்களோடும் ஆண்டவரை கோபத்தோடும் இன்னும் பல்வேறு விதமான நோயின் வலிகளோடும் கடனின் பிரச்சனைகளோடும் கணவன் மனைவி இடையே இருக்கின்ற பிரச்சனைகளோடும் இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களோடும் இந்த தலத்தை நாடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, உம்முடைய திருக்கரத்தால் எங்களை தொட்டருளும். உடைய தூய ஆவியை எங்களுக்குள் அனுப்பியருளும். அன்னை மரியாளுடைய நீல நிற போர்வைக்குள் எங்களை அடைத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் என்றுமே உம்முடைய வல்லமையை உணர்ந்து உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு மனம் சோர்வடையாமல் மனம் தளர்ந்து போகாமல் நீர் எங்களோடு இருக்கின்றீர். நீர் இம்மானுவேல் கடவுளாக உம் மகனை எங்கள் மத்தியிலே அனுப்பினீர். எங்களுக்கு தாயாக அன்னை மரியாவை கொடுத்திருக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உம்முடைய உடனிருப்பை நாங்கள் அணு அணுவாய் உணர்ந்து மகிழ நீர் எங்களோடு என்றும் இருக்கிறீர் என்கின்ற தெம்போடு எதிர்வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். God bless. God bless.